ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கடி. இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ். இது சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஈவன் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம், சூப்பராக தான் இருக்கும். வாங்க இந்த டிஷ்ஷை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷு செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கடுகு, வெந்தயம், 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு மாவு எடுத்துக்கங்க. வேக வச்ச கொத்தவரங்காய், 4 பல் பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ நம்ம எடுத்து வச்ச கடலைப்பருப்பு மாவை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இதனோட உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ மிளகாய் பொடி சேர்த்துக்குங்க. மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதனோட கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி கட்டி வராமல் நல்லா கலக்கி விட்டுங்க, ஸ்மூத் பேஸ்ட்டாக. இப்போ நம்ம நல்லா புளிச்ச மோரை சேர்த்துக்குங்க. நான் தேவையான பொருட்கள் மோர் சொல்ல மறந்துட்டேன், அதான் மெயின். புளிச்ச மோர் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா தயிர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது இப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கலந்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு இதை வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்ச ஜீரகம், கடுகு, வெந்தயம் எல்லாத்தையும் தாளிச்சிக்கலாம். பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணி இந்த பச்சை மிளகாய் நல்லா வதக்கலாம். இந்த டிஷ்ஷை நம்ம நார்த் இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இப்போ நான் செய்கிற டிஷ் வந்து ராஜஸ்தான் வில்லேஜில் இது மாதிரி செய்வாங்க. இது ஒரு வில்லேஜ் ஸ்டைல் மாடல் தான். ராஜஸ்தானில் மோர் விட்டு தான் கடி செய்வாங்க. அதர் ஸ்டேட்டஸ்லாம், அதாவது மகாராஷ்டிரா, பீகார்லாம் தயிர் யூஸ் பண்ணி தான் கடி செய்வாங்க. இப்போ நம்ம 4 பல்லு பூண்டும் கொஞ்சமாக வெங்காயமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. ஒரு சில ஸ்டேட்டில் வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணுவாங்க, ஒரு சில ஸ்டேட்டில் தக்காளி கூட ஆட் பண்ணுவாங்க, ஒரு சில ஸ்டேட்டில் அதோட ஆட் பண்ண மாட்டாங்க. வெறும் பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணி இந்த நம்ம கலந்து வச்ச கலவையை நல்லா கொதிக்கி விட்டு அப்படியே இறக்கிடுவாங்க. இப்போ நம்ம கலந்து வச்ச கலவை இதனோட ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு மாவு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். பாருங்க, பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த கொத்தவரங்காயை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இந்த கடி கொத்தவரங்காய் சேர்த்து கடி செஞ்சால் அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா குச்சிச்சு இந்த கடி நல்லா குக்கான உடனே கிரேவி நல்லா திக்காயிடும். இன்னும் ஆற வச்சுனா நல்லா திக்காயிடும். அவ்வளோதான், கடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.